இப்போ இந்தியன் 2ல வந்து ஒரு ஃபைட்டில் என்னன்னா ஒரு குதிரை மாதிரி பண்ணுவார் வில்லன் வந்து. அந்த மாதிரி நம்ம வருமத்தில் குதிரை மாதிரி பண்ண வைக்க முடியுமா? இல்லை, அப்படி பண்ண வைக்க முடியாது. அதாவது ஒவ்வொரு இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல அடிக்கிறீங்க, அடிப்படனா அதுக்கேற்ற ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து படத்துக்காண்டி எக்ஸாக்ட் பண்ணுறது தான் அதிகம். குன்னி கீழே உழுவான்றது இருக்கும். குன்னி கீழே உழுவுறது எப்படி குதிரை மாதிரி ஆகும்? சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கேருந்து கை வைக்காமலே உங்களை அடிக்கிறது, இங்கேருந்து வேறு ஊரில் அடிக்கிறது அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் உண்மையா? நோக்குவரம்ன்றது வந்து வருமத்தில் இருக்கக்கூடிய 4வது நிலை. முதல் தொடுவரமும், படுவரமும், தட்டுவரமும், அடுத்து நோக்குவரமும். அடிக்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சாதான் அந்த நோக்குவரமத்தில் நிலைக்கு போக முடியும். இப்போ வருமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது? இந்த இடத்துல இந்த நரம்பு இருக்குது, இது கரெக்டாக இது பண்ணலாம். நம்மள வந்து அறுவை சிகிச்சை முறைன்றது இல்லை. வருமத்தில் அடிபடுற இடங்களை வச்சு பண்ணக்கூடியது. வீக்கத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது அதை தாண்டி வீக்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய என்ன சொன்ன நம்ம மரத்து போகிறது, இல்லை இழுக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது, இது மாதிரி ஃபீல்ஸை வச்சு, இது மாதிரி சிம்டம் பேஸ் வச்சு தான் ஒரு நோயை கண்டுபிடிக்க முடியும். இது அழியாமல் இருக்கணும்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டேட் மார்ஷியல் ஆர்ட்டாக ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் வருமம் மற்ற நிலைக்கு போக முடியும். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி எபிசோடில் வந்து வர்மக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை பற்றி பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ஆர்வமாக இருந்தது. என்னால் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம வர்மக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதோட வரலாறு அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து ராஜசேகரன் ப்ரோ இருக்காங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஃபஸ்ட்டு வர்மக்கலைனா என்ன, அதோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. வர்மக்கலைன்றது தமிழர்களோட பழமையான கலை. தமிழரோட பழமையான கலை என்று நமக்கு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா மனிதர்களும் தன்னோட தற்காப்பு எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இயல்பாகவே ஒரு மனிதன் தன்னை காத்துக்கிறதுக்காண்டி அடுத்த மனிதர்கள்ட்ட இருந்தோ அல்லது விலங்குகள்கிட்ட இருந்தோ தன்னை காத்துக்கிறதுக்காண்டி எப்போ முயற்சி பண்ணுறானோ அதில் தற்காப்பு உருவாச்சும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒவ்வொரு படிநிலையாக எடுக்கும்போது வர்மத்தோட அளவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அகத்தியர்லேருந்து எடுக்கலாம். அகத்தியர் தான் இதோட முதல் குரு. அகத்தியர் தான் வர்மக்கலையை ஒரு ஒரு முழுமையான ஒரு வரலாற்று ரீதியாகவும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதோடு சேர்ந்து ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு கலையாகவும் இருக்கிறது. அகஸ்தியர் அந்த புக்கோடைய தான் தெரியும் நம்மளுக்கு. அகஸ்தியர் தான் குருவாக முதல் குருவாக சொல்லக்கூடியது அகத்தியர் தான். வர்மக்கலை பற்றி அதிகமான புக்ஸு, அதை பற்றியான ஏட்டுச்சுவடிகள், அதோட வடிவங்கள் தான் புக்ஸாக நம்மளுக்கு காப்பி ஆகிருக்கு. ஸோ அதில் எல்லாமே குறிப்பிட்டது அகத்தியர் தான். அகத்தியர் தான் முதன்மை குரு வர்மக்கலை, அவர் தான் தோற்றுவிச்சார். ஸோ அவருக்கு அடுத்து அவரோட சீரக தேரையர் எழுதியிருக்காரு, நிறைய எழுதியிருக்காங்க வர்மக்கலை பற்றி. போகர் எழுதியிருக்காரு, புலிப்பான் எழுதியிருக்காரு. இந்த 4 சித்தர்கள் தவிர வேறு யாரும் வர்மக்கலை பற்றி பெருசாக தொட்டு எழுதலை, இவங்க மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஸோ வர்மக்கலை ஆதி குருன்னா அகத்தியரை சொல்லலாம். இப்போ நிறைய கலைகள் இருக்குது. இப்போ சிலம்பாட்டம் அப்படிலாம் இருக்குது, கிளறியெல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாமே தாய்க்கலை வந்து சொல்லிடலாம். வர்மக்கலையில் முதல் 2 பாகங்கள் இருக்குது. முதல் பாகம் எடுத்தோம்னா தெற்கன் முறை, இன்னொன்று வடக்கன் முறை. அது என்ன தெற்கன் முறை வடக்கன் முறை என்ன அப்படின்னா, வெறும் போர் முறையாக அந்த வர்மக்கலை இருக்கிறத வந்து ஆயுத வரிசையாகவும் வெறும் கைமுறை பாடங்களாகும், அதாவது வெம்டி ஹேண்டில் பண்ணக்கூடிய முறைகளை வெறும் கைப்பாகமாக வச்சுக்கிட்டாங்க. அது தெற்கன் முறையாக இருந்துச்சு. இந்த வடக்கன் முறையில் ஆயுத வரிசைகளை பேஸ் பண்ணி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆயுத வரிசைன்றது போர் முறைகளில் ஓரளவு யூஸ் ஆகும், இல்லைன்னு சொல்லலாம், ஓரளவு யூஸ் ஆகும். பட் தெற்கன் முறையில் அதிகமான நுட்பங்கள் இருக்கும். ஒரு வர்மத்தை எப்படி அடிக்கிறது, எப்படி அளவுகோல் பண்ணி அடிக்கிறது, ஒரு முத்திரை எவ்வளோ வேகத்தில் இருக்கும், ஒரு மாத்திரை எந்த அளவுக்கு அடிக்கலாம், நீங்கள் முத்திரையோட வேகமும் மாத்திரையோட அளவு எந்த அளவுக்கு வச்சுக்கலாம், அதை பேஸ் பண்ணி ஒரு மனிதனை தாக்குனா எந்த அளவுக்கு வர்மம் அஃபெக்ட் ஆகும், இது எல்லாமே தெற்கன் முறையில் தான் அதிகமாக இருக்கும். வடக்கன் முறையில் வந்து ஆயுத வரிசை, ஒரு கத்தியை வச்சு கிழிக்கிறீங்க, ஒரு இடத்துல ஒரு லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க, அதனால் எவ்வளோ ப்ளீடிங் ஆகும், எவ்வளோ நேரத்தில் கை சேர்ந்து போகும், எப்போ அவருக்கு வந்து ஒரு கை சேர்ந்து போயிடும், அதுக்கடுத்து எப்படி அடுத்த ஸ்டேஜில் எப்படி ஒரு நார்மலாக இருக்கிற மூச்சை ஆகிறாரு, கீழே விழுந்துறாரு, மயக்க போடுறாரு, இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லாம் வர்றதுக்கு ஒரு இடத்துல பின் பண்ணால் மட்டும் போதும், ஒரு இடத்துல கீறினா போதும், ஒரு இடத்துல ஒரு வெட்டுக்காயத்தை உற்பத்தி பண்ணால் மட்டும் போதும். இதெல்லாமே வடக்கன் முறையில் வருது. ஸோ இதெல்லாமே போர் முறை தற்காப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வடக்கன் தெற்கன் இந்த 2 முறை தான் பாரம்பரிய முறை. இந்த தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முறை தெற்கன் முறை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா இது பொதிகை மேலே தான் இதோட பிறப்பிடம். நான் சொன்ன மாதிரி அகத்தியர் தான் அதோட முதல் குரு. அவரோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா பொதிகை மலை தான் அந்த ஆர்ட் ஆரம்பிக்குது. ஸோ பொதிகை மலை அதை சுற்றி இருக்கக்கூடிய தென்மாடி நாட்டில் அதோட பிறப்பிடம் சொல்லலாம் நம்ம. ஸோ அங்கேருந்து தெற்கன் முறை தான் அதிகமாக இருந்தது, வடக்கன் நம்மகிட்ட அதிகமாக கிடையாது. தெற்கன் நம்ம மதுரை, இப்படி பார்த்தா சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பாண்டியனோட எல்லைகள் தான் இதெல்லாமே. ஸோ அங்கெல்லாம் அதிகமாக இருந்தது தெற்கன் முறை தான் இருந்திருக்கு. இந்த வடக்கன் முறைன்றது அப்படியே சேர்நாட்டுக்கு போகுது. சேர்நாட்டில் வடக்கன் முறைன்றது போர் முறை தற்காப்பாக வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ போர் முறை தற்காப்பாக இருக்கனால இதெல்லாமே அவங்க கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாங்க. அதே இடத்துல மற்ற இடங்களுக்கு அது பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் ஆர்ட் உங்களுக்கு வடக்கன் தெற்கனாக பிரிஞ்சிருக்கு. இந்த வடக்கன்ற போய் தான் நம்ம கலரி ஃபைட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் திருவாங்கூர் சமாஸ்தானம் அதனால் வளர்ச்சி அடைச்சிடும், அதை கொஞ்சம் வளர்த்துக்கிறாங்க. அதாவது நம்ம இப்படி ஒரு ஆர்ட் நம்மகிட்ட இருக்குது, இதை நம்ம போர்ட்ரேட் பண்ணலான்னு அதை வளர்த்து அதை தன்னோட என்ன சொல்கிறது, தன்னோட அரசவையில் இருக்கிற எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க ஒரு ஆர்ட்டாக அதை வந்து
நல்லா கல்டிவேட் பண்ணி வச்சிடுறாங்க நம்ம திருவாங்க சமஸ்தானத்தில். நம்ம ஊரில் நிறைய படையெடுப்புகள் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளால் அதை பெருசாக வளர்க்க முடியாமல் போயிடுது. நம்ம பாண்டியரும் சோழர்களும் பெருசாக வளர்க்க முடியாது. சேர நாட்டில் வளர்த்துட்டாங்க. ஸோ அதான் உங்களுக்கு வந்து வடக்கன் முறை ஃபுல்லாக களரி ஃபைட்டு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. களத்தில் பண்ண எல்லாமே ஒரு பயிற்சி முறை, அது களரி பயிற்றுனா பயிற்று வைக்கிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு பயிற்சி செய்ய முறைன்னு அர்த்தம். ஸோ களரி பயிற்று அப்படின்றது இடத்த பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. அது வடக்கன் முறை இருக்குது. இப்போ களரி ஃபைட்டை நீங்கள் அங்கேயே எடுத்தாலுமே கூட தெற்கன் களரியாக வடக்கன் களரியான்னு கேட்பாங்க. ஸோ அங்கேயுமே அப்படி இருக்கும். தெற்கன் முறையில் பண்ணுறது வடக்கன் முறையில் இருக்குன்றது இருக்கும். ஸோ களரி ஃபைட்டுன்றது வர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான், அது முழுமையான வர்மம் கிடையாது. அது இயல்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு களரி ஃபைட்டுக்கு நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா எல்லாமே மலையாளத்தில் இருக்கும். அதோட பிரதிச்சுவடி பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த வருமம், இந்த நோக்கு வருமம் அப்படிலாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிறதோட இந்த ஜப்பான், சைனா அந்த பக்கம்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. வர்மங்கள் வந்து மருத்துவ ரீதியாக நிறைய இடங்கள்ல இருக்கும் உங்களுக்கு. அது ஏன் அப்படி போச்சு அப்படின்னா, நம்ம ஒரு கொஞ்சம் வரலாற்றை போனோம்னா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெற்காசியானர்னு சொல்லலாம். இப்போ நான் இங்கே இந்தியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலாம், நீங்கள் அப்படியே போனீங்க இந்தோனேஷியா போகலாம், பிலிப்பைன்ஸ் போகலாம், தாய்லாந்து போகலாம், ஜப்பான் போகலாம், அப்படி சவுத் கொரியா, அப்படியே கொரியா அப்படி போகிறீங்க. இதெல்லாமே ஒரு மார்ஷியல் ஆர்ட்டோட ஹப் மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கொரியன்ஸ் எடுத்தால் டேக் ஒன் ட்ரைனிங் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாப்பனீஸ் எடுத்தால் கராட்டே யூஸ் பண்ணுவாங்க. தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போனால் மூத்தாய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கிட்டு சிங்கப்பூர் எடுத்தால் சிலாத்துன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. இப்போ அங்கிட்டு போனால் காளி, அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வர்மக்கலை வேறு வேறு பேர்கள் இருக்குது. அங்கங்கே இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது. ஸோ இதெல்லாமே இதோட வடிவங்கள் தான். இது முழுமையான வடிவங்கள்னா இப்போ நீங்கள் எல்லாமே மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்தியா தான் சொல்லணும். நீங்கள் போய் தர்மா தான் காட்டுவாங்க உங்களுக்கு. அதை தான் காட்ட முடியும். போய் தர்மா என்ன கற்றுக்கிட்டாருன்னா தமிழோட கலை தான் கற்றுருப்பார் அவர். வேறு நாட்டோட கலை கற்றுக்க போகிறதில்ல. ஸோ வேறு வடிவங்கள், வர்மத்தில் நிறைய வடிவங்களுக்கு ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு மாதிரி போயிருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் சேர்த்துக்குவாங்க. அது இயல்பாக இருக்கிறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்குது தான். அங்கே எல்லா வணக்க முறையுமே தமிழில் நம்ம கும்புற வணக்க முறை தான் இருக்கும். நீங்கள் கும்ஃபு இடத்துல அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த முத்திரை வணக்கம் தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இந்த வணக்கம் தான் வச்சுருப்போம். இந்த வணக்கம்லாம் எங்கே வந்து போயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு புத்த மதத்துலேருந்து பிச்சுக்கள் போய் பரவுன இடங்கள் தான் எல்லாமே. இந்த மதங்கள் பரவுன இடங்களில் ஃபுல்லாமே இந்த ஆர்ட் இருக்கும். நான் சொன்ன இடங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு அதிகமாக புத்திஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள் தான். புத்த மதம் அதிகம் பரவுன இடங்கள் தான். ஸோ புத்த மதம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் இந்த ஆர்ட் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம தான் அதிகம் புத்த மதத்தை அதிகம் வளர்த்தது நம்ம தானே. இந்தியாவில் தானே போயிருக்கு உங்களுக்கு. ஸோ அதுதான் காரணம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம். மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு ஆர்ட்டை நிறையா விஷயங்கள் சேர்த்து பண்ணுறது மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி எம்எம்ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்கிறது. இப்போ தனிப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தன்னோட எக்யூப்மெண்ட்ஸி கொஞ்சம் அவர் தன்னுடைய வேறு லெவலில் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு பாக்ஸிங் எடுத்திங்கன்னா அது ஹேண்டுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஓகே, ஹேண்டை வச்சு நீங்கள் குத்துறது, ஹூக்ஸ் இருக்குது, 4-5 ஹூக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஷார்ட் ஹூக்கு, கட் ஹூக்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ லெக் யூஸ் பண்ணுறப்ப பண்ண முடியாது உங்களுக்கு. லெக்குக்கு அப்படின்றப்ப தனியாக நம்ம பண்ணணும். ஒரு மார்ஷியல் தேவைப்படும். டேக் ஒன் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஒரு கராட்டே எடுத்துக்கலாம், இல்லை வேறு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்ஸை எடுத்துக்குவாங்க. ஸோ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது அவங்க தனியாக தன்னை பாலிஷ் பண்ணுறதுக்காண்டி பண்ணக்கூடிய முறை தான் தவிர அது தனி ஒரு ஆர்ட்டாக சொல்ல முடியாது. மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் காஞ்சிபுரம் தான் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா சைனீஸ் எடுத்தாலும் எல்லா ஊர்லையும் ஜாப்பனீஸ் கராட்டே எடுத்தாலும் சொல்ல முடியும், கும்ஃபு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இருக்காது உங்களுக்கு இந்த பிரதிகள், ப்ராப்பரான புக்ஸோ அல்லது எதை பற்றி நம்ம ஒரு வரலாறு எதை பற்றி எடுக்க முடியும். ஒரு புக்ஸ் இருக்கணும், ஒரு ஏட்டுச்சோடி இருக்கணும், அதை தாண்டி கல்வெட்டுகள் இருக்கணும், ஏதாவது முடிவுகள் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுடைய முன்னே பரமையான முறை இங்கேருந்து போனதுன்றது நிறைய சான்றம் கொடுக்க முடியும். அதான் நீங்கள் சொல்லி தான் நான் இப்போ கேள்விப்படுறேன். மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்போ மதர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் நீங்கள் இதை காஞ்சிபுரம் தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி போதி தர்மம் தான் எடுப்பாங்க. வேறு அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்தோம்னா மகஸ்தீர்னு எடுக்கலாம். பரமிச்சு போகிறனால இப்போ அவர் சொல்லலாம். நம்ம இப்போ வர்மத்தில் வந்து அது மார்ஷியல் ஆர்ட்ஸும் இருக்குது, அதில் மெடிசின் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. 2 விதமான சொன்ன மாதிரி இந்த தற்காப்பு ரீதியாக இருக்குது, வடக்கன் தெற்கன் ரெண்டுமே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. மருத்துவ முறை இலக்கு சிகிச்சைன்னு தனியாக இருக்குது. ஏன்னா எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் ஒரு தற்காப்பு முறை, அதை தாண்டி டெக்னிக்கல்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க சண்டை முறையோ பயிற்சி முறையோ இருக்கும். பட் இது நம்ம வர்மக்கலையில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வர்ம இலக்கு சிகிச்சைன்னு இருக்கும். இப்போ நீங்கள் கீழே விழுகுறீங்க, ஒரு இடத்துல அடிப்படுது, ஒரு வீக்கமாகுது, ஜஸ்ட் நார்மல் என்ன செய்வோம், நம்ம ஐஸ் ஊற்றணும் வைப்போம், இல்லை ஒரு ஹாட் வாட்டரை வச்சு வார்ம் பண்ணி அதில் ஊற்றுவோம். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா சர்க்குலேஷனுக்கு ஃப்ரீ ஆகும், வீக்கம் குறைஞ்சி போகும். இது இயல்பாக இருக்குது, எல்லா வீட்லையும் நார்மலாக நடக்கிறது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சின்ன அறிவியல் தான் அதுவும் இருக்கும், மைல்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டி இருக்குது எக்ஸ்பிளண்ட் டைப் இருக்கும். ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா எவ்வளோ நாள் கழிச்சு அஃபெக்ட் ஆகும், கை அஃபெக்ட் ஆகும், சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணால் நர்வஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், நர்வஸ் அஃபெக்ட் பண்ணால் என்னென்ன அவயங்கள் பாதிக்கப்படும் நம்மளுக்கு. ஸோ இதனால் எங்கெங்கே வீக்கம் வரும், எங்கெல்லாம் என்ன சொல்கிறது நரம்பு மண்டலங்களோட செயல்பாடுங்க குறையும், இப்படின்றது ஒரு புள்ளிகள் இருக்குது. மொத்த வர்மத்தில் பிரதானமாக 108 புள்ளிகள் சொல்லலாம். 108 வர்மங்கள் இருக்குது. கிளை வர்மங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு வர்மத்துக்கும் அந்த இடத்துல அழுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு வர்மம் செயல்படும், இன்னொரு இடங்கள் அழுத்தணும்னா சர்க்குலேட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே இந்த வர்ம இலக்கு சிகிச்சைன்னு சொல்லக்கூடியது. வர்ம இலக்கு சிகிச்சைனா ஒரு இடத்துல அடிபடுறது, ஊண்டு ஏற்படுது, அதை எப்படி இலக்கி சரி செய்யும் முறை ஃபுல்லாக வர்ம இலக்கு சிகிச்சை. அது இயல்பாகவே இருக்குது.
அதை பண்ணுறவங்களுக்கு பேர் வருமானி, தனி பேரும் இருக்குது. வரும ஆசான்றவங்க, தற்காப்பு எடுக்கிறவங்க, வருமானின்றவங்க, வேறு இலக்கு சிகிச்சை மட்டும் பண்ணுறவங்க, ரெண்டுமே இருக்குது. இப்போ வருமக்கலைன்னு சொல்லும் போது நீங்கள் அகத்தியர்லேருந்து சொன்னீங்க. அகத்தியர்லேருந்து வந்ததுனால அந்த மூலிகை, அந்த மருத்துவம் அதனால வந்ததா? இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே வருமக்கலை, சண்டை, மெடிசின்ஸ் ரெண்டுமே இருந்திருக்கு? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா மூலிகை என்றது எப்போதுமே இருக்கிறது தான். அது நம்ம இயல்பாகவே மனிதன் பிறந்ததுலேருந்து தாவரங்கள் இருக்கும்போது மூலிகைலாம் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்கு இல்லையா, அப்படின்றத அது எல்லாரும் பரிச்சயத்து பார்த்துருக்க முடியாது. அது அகஸ்தியர் போகர் காலங்களில் அதிகமாக பரிச்சயத்து பார்த்து அதை எழுதியிருக்காங்க. எல்லா மனிதனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு 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 கஷாயம் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு தைலம் கொடுக்குறீங்கன்னா அது எல்லா மனிதனுக்கும் பொருந்தணும். அப்படி இருக்கிறன்றத ஒரு பிரயோகமாக ஒரு 50-100 பேருக்கு நீங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம அதை கொண்டு போக முடியும். ஸோ அப்படி கண்டுபிடித்த முறைகள் எல்லாமே அகஸ்தியர் போர் காலங்கள் தான். அதுக்கு முன்னாடி முறைகள் இருந்திருக்கலாம், பட் அது பதிவு பண்ணாதனால நம்ம அதை வந்து சரியான முறையில் சொல்ல முடியாது. இருந்திருக்கும், இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்திருக்கும். இப்போ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, எந்த மார்ஷல் ஆர்ட்ஸுக்குமே இப்போ நம்ம சண்டை மட்டுமே போடுறமே கண்டி அது அடிப்பட்டால் அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் வருமத்துக்கு மட்டும்தான் அந்த மெடிசன் எப்படி கொடுக்கணும்னு தெரியுது. அதை கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வருமத்தில் நம்ம மெடிசின்ஸ்னு இல்லை, வரும இலக்கு சிகிச்சை. இலக்கு சிகிச்சைன்றது இப்போ நான் சொன்ன பிரதானமாக 108 புள்ளிகள் இருக்குது. கிளை வருமங்கள் நிறைய இருக்குது. இப்போ கையில் அடிபடுதுன்னா உங்களுக்கு கையில் இப்போ ஷோல்டர் அடிபடுதுன்னா கை விரல்கள் போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. அது ஏன் குறையுது? ஜவ்வு பாதிக்கப்படுதா, இல்லை ரத்த ஓட்டத்துக்கு அந்த அடிபடுறனால உள்ள போகிற எலும்புகளில் ஃப்ராக்சர் மாதிரி இருக்கா, இல்லை கைக்கு ரத்த ஓட்டம் எது என்னால் அஃபெக்ட் ஆகுது? இதை நீங்கள் அடிபடுற தன்மையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி அடிபடுது, ஏன் அந்த இடத்துல அடிபிடிச்சு நம்ம நார்மலாக போகிறோம், கீழே விழுகிறோம், ஸ்லிப் ஆகிறோம், ஏதாவது தள்ளிடுறாங்க, இடி பிடிச்சிடுது. அப்போ அந்த இடத்துல அடிபடுறது நம்ம நார்மலாக அப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், ஜஸ்ட் ஒரு மெடிசன் எடுத்துக்கணும், சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நாளடைவில் அந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகும், கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு மாதிரி நம்னஸ் இருக்கும், மரத்து போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணும், உள்வருமங்களாக மாறும். இந்த உள்வருமங்களாக மாறுறது நம்மளுக்கு பெருசாக ஒரு தெரியாது. நம்ம சொல்லலாம், டாக்டர்கிட்ட போய் ஃபீல் பண்ணலாமே தவிர, பட் அதை ரெகனைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற திருப்பி ஸ்கேன், எம்ஆர்ஐன்னு போக வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் வரும முறையில் தொட்டு அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல அழுத்தி பார்ப்போம். அழுத்தம் கொடுக்கும்போது தெரியும், ஓகே இந்த இடத்துல பெயின் இருக்குது, ஸோ அவங்களுக்கு இந்த அஃபெக்ட் ஆகிருக்கும், இந்த வரும புள்ளியில் அடிபட்டிருக்கு அப்படின்றப்ப அதை பேஸ் பண்ணி அந்த இடங்களை அழுத்தம் கொடுத்து சர்க்குலேட் பண்ணி விட்டு ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணணும் அப்படின்னா கைக்கு ரத்த ஓட்டம் சீராகும். அப்போ வலி குறையும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது இலக்கு சிகிச்சை. இலக்கு சிகிச்சைன்ற முறை எல்லா இடத்துலையுமே இருக்குது. வரும நரம்பியல் ரீதியான நோய்களுக்கு ஃபுல்லாமே நீங்கள் இலக்கு சிகிச்சை பண்ண முடியும் நம்ம. ஏன்னா வருமன்றது ஒரு ப்ராப்பர் சயின்ஸ், நரம்பியல் தான் அது. அதை படிக்கும்போது இயல்பாக தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி கேட்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ டாக்டர்லாம் வந்து காலேஜில் படிக்கும்போது அந்த போஸ்ட்மார்டம் அதெல்லாம் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து பண்ணுவாங்க. இப்போ வருமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது, இந்த இடத்துல இந்த நரம்பு இருக்குது, இது கரெக்டாக இது பண்ணலாம்? இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே நம்மள வந்து அறுவை சிகிச்சை முறைன்றது இல்லை வருமத்தில். அது என்ன செய்வோம் அப்படின்னா, எங்களுக்கு ஃபிசிக்கல் டயக்னஸ் எல்லா டாக்டர்ஸ் பண்ணுறது தான். இப்போ நாங்கள் வருமத்தில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு அடிபடுற இடங்களை வச்சு பண்ணக்கூடியது, வீக்கத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அல்லது அதை தாண்டி தாண்டி இருக்கக்கூடிய என்ன சொன்ன மாதிரி நம்னஸ், மரத்து போகிறது, இல்லை இழுக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது, இது மாதிரி ஃபீல்ஸை வச்சு, இது மாதிரி சிம்டம் பேஸ் வச்சு தான் ஒரு நோயை கண்டுபிடிக்க முடியும். இது ஃபிசிக்கல் டயக்னஸ் பண்ணும்போது அழுத்தம் கொடுப்போம். அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து பெயின் இருக்கான்னு கேட்போம். பெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷன் கிடையாது, ஃபுல்லாமே அழுத்தம் தான் உங்களுக்கு. இதில் இன்டர்னல் பெருசாக இருக்காது, மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. அழுத்தம் கொடுப்போம், அழுத்தம் கொடுத்து தைலங்கள் தருவோம், அதை ரிஃபெக்ட் பண்ணி விடுவோம், தசையோட இறுக்கத்தை குறைச்சி விட்டு சர்க்குலேட் பண்ணிவிடுவோம். இது மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கு தேவைப்பட்டால் கஷாயம் போகலாம், அல்லது தைலம் தரலாம். இது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்டேக் மெடிசன்ஸ் பெருசாக வருமத்தில் இருக்காது. பேஸ் பண்ணி அழுத்தம், தொடுதல், தாண்டி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அந்த இலக்கு சிகிச்சை. அக்கு பஞ்சர்லாம் இதுலேருந்து போனது. ஆமாம், இந்த முத்திரை மாத்திரை வடிவங்கள்லாம் சொன்ன வருமத்துக்கு தேவை முதல்ல 3 விஷயங்கள் தேவைப்படும். ஒரு இடம், ஏதாவது ஒரு இடம் அடிக்கக்கூடிய இடங்களோ, அது அடிப்படக்கூடிய இடங்கள், நரம்பு முடிச்சுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு வைட்டல் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த இடங்களை எவ்வளோ வேகத்தில் அடிபடுது, ஒரு 2 அடி கேப்பில் அடிபடுது, 1 அடி கேப்பில் அடிபடுது, இல்லை நீ நடக்கிறீங்க, ஒரு கதவில் அடிச்சிட்டிங்க, இல்லை ஒரு ஜஸ்ட் போகும்போது யாரை இடிச்சிட்டாங்க, இல்லை கீழே விழுந்துட்டீங்க. ஸோ அந்த ஒரு வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் தான் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாத்திரை அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அஃபெக்ஷன் இருக்கும், அடிபடுற இடங்களோட வலியோ வீக்கமோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா, சர்க்குலேட் பண்ணோம்னாலே ஓரளவுக்கு அது சரியாகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறதா வரும இலக்கு சிகிச்சை. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மதர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் தமிழ்நாடுன்னு, நீங்கள் வருமன்றது ஒரு அருமையான கலையாக இருக்குது. மார்ஷல் ஆர்ட்ஸும் இருக்குது, அதில் மருத்துவமும் இருக்குது. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு? அது ஆரம்பத்துலேருந்தே கம்மியாக தான் இருந்ததா, இல்லை நாளப்போக்கில் கம்மியாயிடுச்சு? ஆரம்பத்துலேருந்தே கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இன்றைக்கி பழங்கால தமிழ் மன்னர்கள் எல்லாருமே வருமக்கலை சண்டை முறைன்னு ஒன்று இல்லாமல் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. நீங்கள் வரலாறு எடுத்திங்கன்னா எல்லா மன்னரும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. சேரரோ, சோழரோ, பாண்டியரோ, எல்லாத்துக்கும் ஒரு போர் முறைன்னு ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா? போர் முறைன்னு ஒன்று இல்லாமல் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ போர் முறையில் எல்லாத்துக்குமே ஒரு மார்ஷல் ஆர்ட் பேசிஸ் இருக்கும், ஒரு தற்காப்படியும் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி அதிகமான பிரதானமாக இருக்க வருமக்கலை வந்து ஏன் மற்ற இடங்களில் ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, ஒவ்வொரு
இப்போ சேர மன்னர்கள் அவங்க யூஸ் பண்ணுறது அவங்க நான் சொன்ன மாதிரி இப்போ திருவாங்க சமோசா கிளாரிஃபைன்ற முறையில் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம எடுத்தோம்ன்றப்ப தனிப்பட்ட முறையில் நம்ம இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தனியான ஒரு வாரியமோ அல்லது தனியான ஒரு வர்மக்கலையும் தனி ஒரு ஆஸ்பெக்ட் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்காது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்காது. ஸோ இவங்க வளர்க்காமட்டும் தான் காரணமே தவிர அழிஞ்சு போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் வர்மக்கலை என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்க கற்று தராங்கன்னா அவங்களுடைய சிஷியர்கள் தருவாங்க, அதுக்கடுத்து அவங்களோட சிஷியர்கள் போகும், அப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு ஆசான் இருந்தாங்கன்னா ஆசான் அடுத்த படிநிலை இருக்கக்கூடிய அடுத்த ஆசானை சொல்லி தருவாங்க, அப்படியே போகும் மாணவர் சொல்லி தருவாங்க, அந்த மாணவர் ஆசான் அவர் அப்புறம் அடுத்து சொல்லி தருவாங்க. ஒரு ஸ்டேஜில் நின்று போகிற நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பர்சனல் ரீசன்ஸ், ஏன்னா அந்த நேர காலங்களில் இது வியாபாரமாகவோ அல்லது பொருள் வாங்கி பண்ணக்கூடிய தட்சணை வாங்கி பண்ணக்கூடிய அளவு தான் இருந்துச்சு தவிர இது ஒரு ஃபீஸாக பெருசாக கொடுத்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க குணநலங்கள் பார்த்து அவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்களா, யூஸ் பண்ண மாட்டாங்களா, இது அடுத்த ஜென்ரேஷன் போகுமா போகாதா, அவங்களுக்கு கடத்துவாங்களா அப்படின்றத பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்து கொடுத்தனால சில நேரங்களில் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம், அது வழியே சொல்லலாம். ஏன்னா சில தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது, பேர் கெட்டக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் வடிவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் அது மட்டுமே காரணமான கிடையாது. இப்போ அப்படி பார்த்தா கிளாரிஃபைட் நீ வளர்ந்துருச்சு இல்லையா. நீங்கள் மதர் ஆஃப் மார்ஷியல் சொன்னீங்கன்னா ஒன்று தமிழ்நாடு சொல்லுவாங்க, இன்னொன்று கேரளான்னு போயிடும், கிளாரிஃபைட்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா. இதுக்கு காரணம் நம்ம வளர்க்கலை, அவங்க கொஞ்சம் வளர்த்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு நேமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் காரணம் இருக்குது. இப்போ சினிமாலெலாம் வறுமத்தை காட்டுறாங்க நிறையா படத்தெல்லாம், அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது இல்லை தப்பு அப்படின்ற மாதிரி? இல்லை, சினிமான்றது உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மலாக இருக்கிறத கொஞ்சம் பெருசாக காட்டினா தான் மக்களுக்கு போய் சேரும். காட்டலாம், ஓரளவுக்கு காட்டலாம். இப்போ ஒரு வறுமை அடிச்சிங்கன்னா அது என்ன அஃபெக்ட் ஆகுது, அதோட ரீசன் என்ன, எப்படி இருக்கும், இதை காட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி காட்டும்போது அது என்னென்னா ஒரு கேலி சித்திரம் ஆயிரும், அது கேலி பொருளாக பார்த்துருவாங்க. அப்போ என்ன எனக்கு வரவுனாலே சரி ரைட்டு அடித்தா இப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப நேரம் இப்படியே இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி வரும். நான் வருமன்றது அப்படி ரியலான வருமன்றது அப்படி இல்லை. உடனே அடித்தா மூர்ச்சியாக போகிறீங்க, இல்லை அதனால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு அது லாங் லாஸ்டிங் இருக்குன்றது ஒரு டைமிங் இருக்குது, ஒரு 1/2 hour ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக படங்களை காட்டுற மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்காது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானேட் பண்ணி படத்துக்காண்டி கொஞ்சம் பண்ணி சினிமாட்டிக்காக பண்ணுறனால பண்ணியிருக்காங்க. ஸோ படங்களில் அதுவான கோர்வைகள் ஒரு ஆர்ட்டை இந்த அளவுக்கு பண்ணலான்றது இருக்கும். பட் அவ்வளோ ரீசன்ஸை படம் இது வரல, யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா முறையில் கூட நோக்கர்மத்தை பற்றி காமிச்சிருப்பாங்க. பட் என்னென்னா சைனாவில் போய் காமிச்சிருப்பாங்க, இந்தியா தமிழ்நாட்டில் காமிச்சிருக்கலாம், பக்கத்தில் அண்டை மாநிலம் கேரளாவில் காமிச்சிருக்கலாம், இப்படி நம்ம ஊரில் இல்லாமல் அங்கே போய் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது படத்துக்காண்டி எடுக்கிறது அப்புறம் சொல்லலை, படத்துக்காண்டி எடுக்கிறது. ஸோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோன்னா உங்களுக்கு அப்படி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் படத்தில் வர எல்லாமே சரின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். பட் அது நல்லது தான், ஒருவேளை அதை பற்றியான அவேர்னஸாக மக்களுக்கு க்ரியேட் ஆகும். பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது கொஞ்சம் எல்லா மக்களும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம என்ன புக்ஸ் எடுத்தாலும் கிளாஸ் எடுத்தாலும் ஓரளவு போகும் மக்களுக்கு. பட் மாஸ் மீடியாவில் போகிறது நம்ம பெருசாக போகும். ஸோ ஒரு வகையில் நல்லது. பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற மெத்தடில் கொஞ்சம் தவறு எடுக்க தான் செய்யுது. இப்போ இந்தியன் 2ல் ஒரு ஃபைட்டில் என்னென்னா ஒரு குதிரை மாதிரி பண்ணுவார் வில்லன், அந்த மாதிரி நம்ம வருமத்தில் குதிரை மாதிரி பண்ண வைக்க முடியுமா? இல்லை, அப்படி பண்ண வைக்க முடியாது. அதாவது ஒவ்வொரு இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல அடிக்கிறீங்க, அடிப்படனா அதுக்கேற்ற ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரியாக்ஷன் படத்துக்காண்டி எக்ஸாக்ட் பண்ணுறது அதிகம். குன்னி கீழே உழுவான்றது இருக்கும். குன்னி கீழே உழுவுறது எப்படி குதிரை மாதிரி ஆகும், சொல்ல புரியுதா உங்களுக்கு? வயிற்றில் அடிபடுது இல்லை ஒரு தொண்டையில் அடிபடுதுன்னா குத்தும்போது இயல்பாகவே முன்னாடி வரவா செய்வான் ஆள். ஸோ அது ஒரு சிம்டம். அதை நீங்கள் ஒரு பெருசாக காமிக்கிறது, அதை குதிரை மாதிரி போவான்றதுலாம் கிடையாது. அப்படி வருமத்தில் எங்கேயும் கிடையாது. ஸோ ஒரு பாடல்களை கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லி விஷயம் அந்த அதோட சொல்லும் போது அதோட வடிவத்தை சொல்லியிருப்பாங்க, அது இப்படிலாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அவங்க படமாக பண்ணுறதுன்றது சரியாக இருக்காது. ரியலிஸ்டிக்காக பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்காது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா வருமம் எந்த அளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸாக வளர்ந்துருக்குன்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே மெடிசனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த வருத்தம் இருக்குது அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸாக அதிகமாக போகல? கண்டிப்பாக இருக்குது சார். என்னன்னா உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸாக போகிறதுன்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே என்னென்னா அப்படின்னா வருமம் கற்றுக்கிறதா என்ன நினைக்கிறாங்க, வருமன்றது போர்க்கலை, இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மூர்க்கமாக இருப்பாங்க, இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை என்ன செய்கிறது மக்கள், இதை பார்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ வர்மக்கலைன்றது ஒரு தமிழ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழராக நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு தமிழர்னு இல்லை, ஒரு ஜென்ரலாக நீங்கள் பப்ளிக்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தற்காப்பு தேவைப்படுது, இல்லை உடலுக்கு பற்றி அறிவியல் தேவைப்படுது, உடலுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட்டை பழகிறதுக்கு என்ன தப்பு? பழகிக்கலாம். நீங்கள் அப்படி பழகிட்டிங்கன்னா வருமம் தானாக வளர்ந்துடும். இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கற்றுக்குறாங்க, பட் அதனால் பெனிஃபிட்ஸ் அடைய முடியாது. இப்போ வருமத்தை நீங்கள் கற்றுக்கிறனால தனியாக ஒரு பெரிய கிளாஸ் போட்டு பண்ணுறதுன்னு ரொம்ப நாள் ஆகும். ஒரு பெரிய லாங் டைமான ஒரு டியூரேஷன் இருக்கனால கற்றுக்கிறது கொஞ்சம் கம்மியாக கற்றுக்குறாங்க. ஸோ மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி வளர்ந்துருக்கோ அந்தளவுக்கு வருமம் வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். அதோட வளர்ச்சின்றது ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய தற்காப்பு ரீதியான பயிற்சின்றது ரொம்ப கம்மியான கிளாஸ் நடத்துகிறோம். அந்த கிளாஸஸ்லையுமே கற்றுத்தரதுன்னு லெவல்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் போக முடியும், நம்ம ப்ராசஸ் பண்ணி போக முடியும். ஒரு மாணவருக்கு ஏற்ற மாதிரி நடத்த முடியும். நம்ம அப்படி நடத்தும் போது ஸ்லோவாக கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் சேர்னா ஒரு வருஷம் கற்று முடிக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு வருஷம் கற்றுக்க முடியாது, ஒரு 3 years 2 years ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்.
அப்படி கற்றுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்றாங்க. பெரிய விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் மருத்துவத்துக்கு நிறையா இருக்குது. ஏன்னா மருத்துவன்றது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் போயிடுது உங்களுக்கு. அது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கலான்ற மாதிரி போகிறனால அது வேகமாக வளரும் உங்களுக்கு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக படிச்சுக்குவாங்க, வருமங்களை ஏதாவது ஒரு ஆசானை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க கலந்து தனியாக பண்ணுற பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறது போயிடுது உங்களுக்கு. அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் நிறையா போயிடுறதுனால அவங்க வருமானியாக தான் ஆவாங்க தவிர வருமா ஆசான் ஆக முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதை அடுத்த ஜென்ரேஷன் கடத்த முடியுமான்னு கேட்டால் கடத்துறது கஷ்டம் தானே. ஒரு மார்ஷியல் ஆர்ட் பர்பஸாக நீங்கள் ஒரு சண்டை முறையாக, ஒரு போர் முறையாக, ஒரு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய முறைகளை நீங்கள் ஒரு மாணவர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மாணவர் தன்னோட அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தருவார். அப்படி சொல்லி கொடுத்தா தான் பரவும். இது பரவாது. இது ஒரு கையில் ஒரு நோயாளி குணமாயிட்டா போயிடுவார், அவ்வளோதானே. ஸோ வருமானின்றவங்க தவறாக சொல்லலை, வருமானின்றவங்க பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஆசான்கள் பண்ணுற மெத்தட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட படித்து போகிற மெத்தட் தான் கொஞ்சம் நல்ல மெத்தடு. அதை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வருமம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வருமம் யூஸ் பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க. இது டாக்டர்ஸ் மத்தியில் ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா நம்ம இப்போ டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம தான் பார்க்கணும், இந்த நிறைய கேரளா தூத்துக்குடிலாம் வருமம்னு இருப்பாங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க எலும்பு உடச்சிருவாங்க, அங்கெல்லாம் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வருமம் அந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர்கிட்ட போனால் என்ன மாத்திரை மருந்து தான் கொடுப்பாங்க, அது தற்சமயத்துக்கு பெயின் கில்லராக இருக்கும், ஆனால் சரி பண்ணுமான்றது டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது என்னென்னா, இப்போ டாக்டர்ஸ்ன்ற வெஸ்டர்ன் மெடிசன் அவங்க ஒரு மேற்கத்திய முறையில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் படிச்சுட்டு வராங்க. தவறாக சொல்ல, மக்களுக்கு குணமாறு இதெல்லாம் எடுத்துக்கிடலாம், தப்பு இல்லை. பட் மொத்தம் வருமானத்தை நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்எம்எஸ் சித்தா இருக்குது உங்களுக்கு, தென் பிஏஎம்எஸ் யுனானி இருக்குது, ஹோமியோபதிலாம் இருக்குது. ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் படிக்கிறவங்க டாக்டர்ஸ் தான். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுல வருமம் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் சித்தா படிக்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு பாடமாக இன்றைக்கி வருமம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எம்டி கொண்டு வந்தாங்க. எம்டி வர்மா, தொக்கணம், வர்மம், மருத்துவம்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஏன்னா நரம்பியல் ரீதியான நோய்களுக்கு ஆங்கில மருத்துவம் எந்த அளவுக்கு எடுக்கணும், டயானஸ் பண்ணலாம், ட்ராக்ஷன் கொடுக்கலாம், அல்லது ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஓகே, அதெல்லாம் நல்லா. பட் அதையும் தாண்டி சில விஷயங்களை ரெக்கவரின்றது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு பேஷண்ட்ஸுக்கு தாராளமாக வருமங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சித்தா நான் சொன்ன மாதிரி பிஎஸ்எம் டாக்டர்ஸ்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க. அவங்க வருமங்கள் கலந்து கொடுப்பா க்யூர், நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை கம்பேர் பண்ணால் வேகமாக க்யூர் ஆகும். ஏன்னா மெடிக்கேஷன் இல்லாமல் இருக்கும், உள் மருந்துகள் எதுவும் பெருசாக இருக்காது, தொட்டு தடவுதல் அழுத்த முறைகள்லேயே சரி பண்ணுவாங்க. ஸோ ரெக்கவரின்றதை நம்ம பார்க்கணுமே தவிர இதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி டாக்டர்ஸ்னால் அவங்களுடைய மெத்தட். இப்போ ஒரு சித்தா டாக்டர் சொன்னால் அலோபதி வேணாம்னு சொல்லுவார், அலோபதி டாக்டர் சித்தா வேணாம்னு சொல்ல போகிறாரு. ஸோ அது அவங்களோட மெடிசன்ஸ் அவங்களுக்கு பெருசு தான். ஸோ அதனால் சொல்லியிருக்கலாம், அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி 100 கோடி பேர் மக்கள் தாண்டிடுறோம், 110 கோடி 130 கோடி தாண்டிட்டு இருக்கோம். ஸோ எப்படி ஒரே ஒரு மெடிசனை மட்டும் வச்சுக்கிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. அலோபதியும் தேவை தான், சித்தாவும் தேவை தான், ஆயுர்வேதியும் தேவை தான். நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏதோ கை உடஞ்சா கால் உடஞ்சா மட்டும் டாக்டர்கிட்ட போவாங்க, சும்மா ஜென்ரல் ஹெல்த்லாம் போனால் அவங்க மாத்திரை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ வருமத்தில் வந்து நம்ம என்னென்ன டிசீஸ்லாம் சரி பண்ணலாம்? சார், வருமத்தில் வந்து இயல்பாகவே நீங்கள் வருமானி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, வரும்போது நரம்பியல் ரீதியான நோய்கள், தசை இறுக்கம், தசை அழுத்தம், ரத்த ஓட்டத்தடை, ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னா ஜவ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதையும் தாண்டி போனால் நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ மூளைக்கு ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்புகள், இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது உங்களுக்கு இயல்பாக முதுகுத்தண்டோட நோய்கள், அதிகமாக சொன்னோன்னா முதுகுத்தண்டு நோய்கள் தான். கழுத்தில் இருக்கக்கூடிய பெயின்ஸு, ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்கக்கூடியனால ஏற்படக்கூடிய வலி, அதனால் ஏற்படக்கூடிய மதமதப்பு தன்மை, அது இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய தன்மை, அதனால் காலில் ஏற்படும் மதமதப்பு தன்மை, இந்த முதுகுத்தண்டோட நோய்களுக்கு இயல்பாகவே நரம்பியல் ரீதியான நோய்களுக்கு ஃபுல்லாமே மர்மம் வந்து பெஸ்ட்டான மெடிசன்ஸ். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு இந்த நோய்கள் வரும். ஸோ இதுக்கு எல்லாமே நரம்பியல் ரீதியான நோய்களுக்கு எல்லாத்துக்குமே வருமம் பார்க்க முடியும். நரம்பியல் ரீதியான நோய்களுக்குன்றது நிறையா போகலாம். நான் இப்போ சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நிறைய நோய்கள் இருக்குது. இப்போ நம்ம வருமம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, அதில் சில நம்பவே முடியாத சில விஷயம்லாம் இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறேன், நார்மலாக ஒரு ஆள் இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எதை நான் சொல்கிறேன்னா, இந்த நோக்கு வருமம், இப்போ இங்கேருந்து நாங்கள் கை வைக்காமலே உங்களை அடிக்கிறது, இங்கேருந்து வேறு ஊரில் அடிக்கிறது, அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் உண்மையாக அது எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நோக்குவரமுன்றது வந்து வருமத்தில் இருக்கக்கூடிய 4வது நிலை. முதல் தொடு வருமம், படுவருமம், தட்டு வருமம், அடுத்து நோக்குவரமம். அடிக்கிற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சால் தான் அந்த நோக்குவரமத்தில் நிலைக்கு போக முடியுங்க. நோக்குவரமுன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா, இந்த நிலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் தன்னை வேறு லெவலில் கொண்டு போகிறது, வேறு ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்றப்ப இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பார். இது நோக்குவரமுறை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வருமம், ஒரு 2 வருமம் 3 வருமங்கள் கிடையாது. அது மொத்த வருமங்களை இயக்கலாம்.
அது எப்படி இயக்கணும்னு மெத்தட் தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா தனிமையில் இருக்கிறது, உங்களுடைய இயற்கையை சார்ந்த பயிற்சிகள் எடுத்துக்கிறது, இயற்கையிலேருந்து நீங்கள் அப்சர்வேஷன் எந்த அளவுக்கு சக்தியில் உட்கரிக்கிறீங்களோ அந்த உட்கரிக்கும் சக்திகளை எக்ஸ்போர்ட் பண்ணணும், வெளிப்படுத்த தெரியணும். அந்த வெளிப்படுத்தன்மை வந்து ஒரு ஆளுக்கு எனர்ஜியாகவும் கொடுக்கலாம், அது ஆப்போசிட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு அஃபெக்டாக மாறுது. ஒரு அடிபடுறதாவோ ஒரு மூர்ச்சையாக அடிக்கிற மாதிரி ஒரு மயக்க நிலைமை கொண்டு போகிற மாறுது. அதை தான் நோக்குவரமுன்ற முறையில் சொல்லக்கூடியது. இதெல்லாம் இயல்பாக இருக்கிறது தான். அது சயின்ஸாக சொல்லணும் அப்படின்னா கேலரிஸ் நம்ம காத்திருக்கக்கூடிய வேவ்ஸையும் உடம்புல இருக்கக்கூடிய கேலரிஸை பேஸ் பண்ணி தான் அந்த நோக்குவரம் இயல்பாக சாத்தியப்படுத்த முடியும். ஒரு ரொம்ப நீண்ட பயிற்சி தேவைப்படும் உங்களுக்கு. ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது இது இந்த ஸ்டேஜ் கடக்கணும் இல்லையா, அவங்களுக்கு கடந்த பிறகு தான் பண்ண முடியும். இயல்பாக இந்த உலகத்தில் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது அது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் பொய்த்தன்மை இருக்க மாதிரி இருக்கும். நோக்கு ஒரு மன்றம் பார்க்குற படத்தில் காமிக்கிறோம், ஒருத்தவங்களை அவங்க மெஸ்மரைஸ் பண்ணுறாங்க, ஹிப்னாட் பண்ணுறாங்க, அவங்கள வேறு விஷயமா ஏவுறாங்க அப்படின்ற அப்படிலாம் இருக்காது. வர்மக்கலைன்றது நீங்கள் பயிற்சி பண்ணி அதை செயல்படுத்துறீங்கன்னா மூர்ச்சையாக்கலாம், அவரை மயக்க ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம், செயலுக்கு வைக்கலாம். இது ரெண்டும் செய்ய முடியும். இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர அவரை ஒரு செயலை சொல்லி ஏவ முடியாது. இதை தான் செய்ய முடியும். அவரோட மூளையை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிகழ்வுகள் இல்லாமல் செயல்பாடுகள் இல்லாமல் குறைக்க முடியும். அதான் செய்யலாம். ஸோ மூர்ச்சையாக்கலாம், மயக்கப்பட வைக்கலாம். இதான் இயல்பாக இருக்கும். அதை தாண்டி விஷயங்களை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதைத்தான் நோக்கரமாக செயல்படுத்தும். இது கேட்குறதுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. வேறு என்னென்னலாம் ப்ரோ பண்ணலாம் வருமத்தில்? இது யாருக்கும் தெரியாத விஷயம் அந்த மாதிரி? வருமத்தில் நிறைய இருக்குது சார். வருமத்தில் நீங்கள் மெடிக்கலாக நிறைய கேட்டிருந்தீங்க, சொல்லியிருந்தேன். நோய்களுக்கு படவெல்லாம் தான் சொல்லியிருந்தேன் நான். நிறைய முறைகள் இருக்குது வருமத்தில். நீங்கள் ஒருத்தோட இடத்துல அடிபடுது அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்ற ஒரு நோயாக எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி இன்னொரு நோயாக மாறுது அப்படின்றதெல்லாம் வருமத்தில் இருக்குது. உடற்கூறு அறிவியல்ன்றது வருமத்தில் நிறைய இருக்குது. இன்றைக்கி அதை நம்ம மறந்துடுறோம். வர்மக்கலைன்றது ஜஸ்ட் வைத்தியம் பண்ணுறோம்னு நினச்சிட்றாங்க. அப்படி இல்லை. உடற்கூறு அறிவியல் ஒன்று இருக்குது. ஒரு நோய் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கும், ஒரு நோய் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு அடி எப்படி ஒரு நோயாக மாறுது. ஒரு சாதாரண நீங்கள் நார்மல் லைஃப்பில் இருக்கும்போதே சின்ன அடிபடுறது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இதனால் அஃபெக்ட் ஆகுது, எப்படி ஒரு நோயாக கன்வே ஆகுது, இது என்ன உள்ள அவயங்களை பாதிக்குது, ரத்த நாளங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகுது, நரம்பு மண்டலம் எப்படி செயலிழந்து போகுது, இதெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்ம பெரிய விஷயங்களாக இருக்கும். ஸோன்றது இது ஒரு கோராக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நரம்பியல் ரீதியான பெரிய மருத்துவம் சொல்ல பெரிய அறிவியல் இது. இதை மருத்துவமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண நிறைய விஷயங்களும் போகலாம். கவர்மெண்ட்டாக நிறைய எடுத்து செஞ்சாங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம முறைகள் நிறையா இருக்குது. மருந்து இன்றைக்கி வரும் முறை நிறைய இடத்துல நீங்கள் சொன்ன அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், இதெல்லாம் இதோட வடிவங்கள். இதோட குழந்தைகள் தான். அக்கு பஞ்சர் அப்படின்றது இங்கே வர்ம பொன்னூசின்ற முறை. கோல்டில் செப்டிக்கல் ஆகாத ஊசி செஞ்சு அதை குத்தி பண்ணக்கூடிய முறையில் தான் வர்ம பொன்னூசியாக இருக்குது. அகஸ்தியர் நூல்லே வர்ம பொன்னூசின்ற நூல் இன்னமும் லைவில் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ அந்த முறை தான் அக்கு பஞ்சராக மாறி இருக்குது. அக்கு ப்ரெஷர் வர்மத்தில் அழுத்தம் கொடுக்குறது, முத்திரையிலும் வடிவங்களை அழுத்தம் கொடுக்குறது, இது அக்கு ப்ரெஷராக மாறி இருக்குது. நம்ம ஊரில் சைனா, பக்கத்து நாடு சைனான்றது நம்ம புத்த மதத்தில் எப்படி புத்த முன்னாடி கடந்து போச்சோ அதே மாதிரி ஆர்ட்டும் அங்கே கடந்து போகிறனால அந்த விஷயங்கள் அங்கே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. திருப்பி நம்மகிட்டே அது வேறு பேர்களில் வருது. வர்மத்தோட குழந்தைகள் தான் அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், அதெல்லாம் சொல்கிறது. ஸோ தவறாக சொல்லலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு குணப்படுத்துறதுக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு வருத்தம் தேவைப்படுது. ஸோ அது தாய்க்கலை வர்மக்கலைன்றதை மறக்கக்கூடாது. அதான் விஷயம். இப்போ வர்மக்கலைன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் அது எப்படி சண்டை போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அதோட பொசிஷன்லாம் எப்படி இருக்கும், எப்படி அடிப்பாங்க, அதெல்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. வர்மத்தில் எடுத்தோடனே நீங்கள் படங்களை பார்த்தோம்னா முத்திரை மாத்திரைலாம் பிரயோகப்படுத்த முடியாது. வர்மத்துக்கு ஒரு பேஸ் இருக்குது. உடலை ஃபஸ்ட்டு தயார்படுத்தணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சண்டை முறைக்கு முக்கியமான தேவை ஒரு அடி, வெட்டு, குத்து, தட்டு, பிரிப்பு. அதாவது ஒரு பிளாக்கிங் மெத்தட் இருக்கணும், அது டிஃபெண்ட் பண்ணுற மெத்தட் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிக்கிற மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதை கற்றுக்கணும். நீங்கள் தமிழில் நாங்கள் பியூரா சொன்னால் அடித்தடி, வெட்டு, குத்து, உடான், சவுக்கு இப்படி சொல்லுவோம். இது ஒன்று கற்றுக்கணும். நீங்கள் இது கற்றுக்கிட்டிங்கன்னா தான் வரிசை முறைன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வரிசை முறைகள். அப்படின்னா குத்து வரிசை, அடி வரிசை, தட்டு வரிசை, பிடி வரிசை, அடவு வரிசை. இந்த வரிசை முறைகள் ஒவ்வொன்றும் ஒரு வரிசை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுற மெத்தடாக வரும். எல்லாமே ஒரு மனிதர் இன்னொரு இடத்த கூட சண்டை போடுவாங்க, காம்படேட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆயுதம் இல்லாமல் வெறும் கையில் பண்ணக்கூடிய மெத்தட்கள் எல்லாமே. இதெல்லாம் பண்ண உங்களுக்கு ஒரு குத்து வந்தால் எப்படி தடுக்கணும், ஒரு அடி வந்தால் எப்படி தடுக்கணும், பிளாக் பண்ணணும், இல்லை எப்படி திருப்பி மடக்கி கட்டி அடிக்கணும்னு சொல்கிறது. கட்டுறது அப்படின்னா அதை எப்படி ஹோல்ட் பண்ணி திருப்பி அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இதில் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். டெக்னிக்ஸ் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு வருவமாக மாறும். ஸோ இந்த மெத்தட் தான் இருக்கும் உங்களுக்கு. இது தெரியாமல் பண்ணக்கூடிய மெத்தட்ன்றது வெறும் புள்ளியை வச்சு ஒரு தியரட்டிக்கலாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம்னா அது வர்மமாக கன்வே ஆகாது. அது பேர் குறை வர்மம்னா வர்மத்தோட முழு எஃபெக்ட் இருக்காது. பட் அதுலேருந்து ஒரு 10% 20% 30% இருக்கலாம் இல்லையா, அது இப்போ தான் குறை வர்மம்னு சொல்லக்கூடியது. யதார்த்தம் அடி விழுந்தால் வரக்கூடிய வர்மங்களாக குறை வர்மங்களாக போயிடும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுற மெத்தட் எக்ஸாக்டாக அக்யூரன்சியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடெலாம் நீங்கள்
இந்த முறைகள், இந்த வரிசை முறைகள் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வராது. அதுக்கு பேர் தான் ஆரம்பத்தில் குத்து வரிசை, அடி வரிசைன்னு ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா, பழங்காலத்தை போனோன்னா முதல் இதை தான் கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கடுத்த நிலை தான் அடுத்து உங்களுக்கு மற்ற மெத்தட்ஸ் வரும். உங்களுக்கு வர்ம பிரயோக மெத்தட் வரும். வர்ம பிரயோகத்துக்கு அடுத்து ஆயுத வரிசை மெத்தட் வரும். அப்படி ஒன்று ஒன்றா போகும். ஸோ வரிசை முறைகள் தெரியாமல் வர்மங்கள் இயக்கிறதுன்றது சாத்தியமில்லை. வரிசை முறை தெரிஞ்சாதான் நீங்கள் மற்ற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூடயோ அல்லது ஒரு நபர்கள் கூடயோ நீங்கள் அதை சண்டை முறையாக யுக்தியை யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி யூஸ் பண்ணுறது கஷ்டம். தியரட்டிக்கல் நாலேஜ் வந்து பெருசாக யூஸ் ஆகாது. இப்போ நம்ம எம்எம்ஏன்னு ஒன்று இருக்குது. இப்போ ப்ரூஸ்லி கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போய் சண்டை போடும்போது அங்கே போயிட்டு கையில் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. அங்கே என்ன வருதோ எப்படி வேணால் வரலாம், அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வர்மமும் நம்ம மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது எல்லா விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸும் கலந்து பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஒரு தனிப்பட்ட நபர் தன்னை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவர் கற்றுக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு பாக்ஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் நீங்கள் ஒரு டேக்வாண்டோ கற்றுக்கலாம், ஒரு கராட்டே கற்றுக்கலாம், ஒரு ராஸ்லிங் கற்றுக்கலாம், ஒரு மல்யுத்தம் கற்றுக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இதை கொண்டு போய் நீங்கள் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்டில் யூஸ் பண்ண முடியும். அங்கே சில டேக் டவுன்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கு தேர்ந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பார்த்துலாம். ஒரு தனி மனிதன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி எல்லா மார்ஷியலும் கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கிறத தனியாக யூஸ் பண்ணி தான் பண்ணக்கூடியதான் அந்த மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது. ஸோ அது தனிப்பட்ட ஒரு மார்ஷியல் சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர் தன்னை பிரகடனப்படுத்தி எல்லா விதமான மார்ஷியல் கற்றுக்குவார். ஸோ அது எல்லா டெக்னிக்ஸும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறதா மிக்ஸ்டு மார்ஷியல். ஆனால் தனிப்பட்ட ஒரு மார்ஷியல் ஆர்ட் அதை கன்வே பண்ண முடியாது. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போது வர்மத்தில் வந்து எல்லாமே இருக்குல்ல, இப்போ கை மட்டும்தான் இல்லாமல் கால் எது வேணால் யூஸ் பண்ணலாம், அதை மாதிரி கேட்க வரேன். மிக்ஸ்டு மார்ஷியல் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆனால் அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த முறைகளை நீங்கள் படிச்சு தான் முடியும். அதான் சொன்ன மாதிரி தடி வரிசை, பிடி வரிசை, குத்து வரிசை, தட்டு வரிசை, எத்து வரிசை, அடவு வரிசை, இதை படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சண்டை போடுற மெத்தட் தரும். ஒரு தனிப்பட்ட நபரோடு நீங்கள் காம்பேக்ட் பண்ண முடியும். காம்பேக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரியல தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிடி வரிசை போடுற மெத்தட் தான் நீங்கள் டேக் டவுன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிக்கிறது, அடிக்கிறது, அதை பேத் பண்ணியிருக்கிறது. நீங்கள் எம்எம்ஏல நீங்கள் நிறையா பார்க்கலாம். நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் ஃபேஸில் அடி பண்ணால் எவ்வளோ நேரம் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்பில் அடி பண்ணோன்னே கீழே வந்துடுவாங்க. சைடில் அடி பண்ணி ரிப் பண்ணி வந்துடுவாங்க. அதே மாதிரி செஸ்ட் கிட்ட இப்போ நேர் வருமா நாங்கள் சொல்கிறோம். இந்த உந்தியில் அடித்த உடனே கீழே வந்துடுவாங்க. நேர் வருமன்றது இந்த நம்ம சோலார்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த இடத்துல இருக்க அடிப்படுற இடத்துல அங்கே அடிப்படும் போது இயல்பாக கீழே வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. வர்மத்தில் ஏற்கனவே அங்கே இருக்கும். பட் இதை ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரும்போது தெரியாது அவங்களுக்கு. ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ மூதாய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எங்கே அடிப்பாங்க? மூதாய் ரிப்பில் அடிப்பாங்க மேக்ஸிமம். அவங்க அடிக்கிற ரிப் இருக்கும், எல்போஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்போ அதிகம் நீங்கள் இப்போ இருக்க மிக்ஸ் மார்ஷியல் நிறையா மூதாய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தேன் பிளேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மெத்தட், வரும் மெத்தட் தான். இப்போ நீங்கள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்க, அங்கே பட்டால் பயங்கரமான அடி போடும்ன்ட்டு. அது நம்ம நார்மல் லைஃப்லேயும் நடக்கும். ஆமாம். இப்போ எங்கேயாவது வலிக்கு விழுந்திருப்போம், ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்டில் விழுந்திருக்கும், இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி நார்மல் லைஃப்பில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சில பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு நினைக்கிறேன்? அங்கெல்லாம் படாமல் பார்த்துக்கணுன்னா என்னென்ன பாயிண்ட்டு சொல்லுவீங்க? நார்மல் லைஃப்பில் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்னால் தலை தான். என்ஜான் உடம்புக்கு தலை தான் பிரதானம்னு சொல்கிற மாதிரி முதல்ல தலை தான். தலையில் அடிபடுறது தான் ஒரு பெரிய இன்ஜூரியஸாக ஆகும். ஏன்னா மூளை தானே முக்கியம். உங்களுக்கு பிரதானமான உறுப்புகளில் மூளை தான் முக்கியம். ஸோ செயல்பாடுகள் வழியே பார்த்தீங்கன்னா மூளை இது முக்கியன்றப்ப தலையில் அடிபடாமல் பார்த்துக்கிறது பெஸ்ட். தலை அடிபடாமல் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இந்த காப்பாத்தன்மைன்றது அதிகமாகும். எந்த மெத்தடை நீங்கள் ஒரு அலோபதி டாக்டர்ஸை போனாலும் சரி தான், யார்கிட்ட போனாலும் சரி தான், முதல் தலை பிரதானம். தலையை காப்பாற்றிட்டிங்கன்னா மற்ற விஷயங்களை ஓரளவு சஸ்டெயின் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முதுகோட கீழ்ப்பகுதி, அடிப்பகுதின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டு பகுதி, அங்கே அடிபட்டாலும் பிரச்சனை வருவாங்க. ஏன்னா அங்கே டேரெக்டாக மூளையோட கண்ட்ரோல் செஷன் இருக்கனால அதில் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள், மூளையிலேருந்து கீழே முதுகுத்தண்டுக்கு ரத்த ஓட்டங்கள் குறைபாடு ஏற்படலாம். அப்போ சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை முதுகுத்தண்டு, அதுக்கடுத்து தலை, இது ரெண்டு தான் முக்கிய பிரதானம். மற்ற இடங்கள் அடி பண்ணுறது ஓரளவுக்கு நம்மளால் தாங்க முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். இது ரெண்டு தான் பிரதான இடம். இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் எப்படி ப்ரோ இருக்குது? யங்ஸ்டர்ஸ்ட்டை இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட்டு ஆர்ட்டாக கற்றுக்க வராங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கற்றுக்க வராங்க. ஏன்னா அது ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று இதில் பிஸ்னஸ் பர்பஸும் கிடையாது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்கள தெரிஞ்சுக்க முடியும், அதான் விஷயமே தவிர நீங்கள் அடுத்த ஒரு கிளாஸஸ் எடுக்கிறதோ எடுக்காமல் போகிறதோ அவங்களுடைய தனிப்பட்ட முறையை சார்ந்தது. ஏன்னா அவங்க வாழ்வியல் சூழ்நிலை, வேலைக்கு போகணும், அவங்களுடைய விஷயங்கள் பார்க்கறனால இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுன்றது அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸோட ஆர்வன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கற்றுக்குறாங்க, அதனால் இல்லைன்னு சொல்லலை, கற்றுக்குறாங்க. பட் ரொம்ப பெரிய லெவல் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஏன்னா இதோட பிரச்சனைனா லாங் லாஸ்ட்டிங் கற்றுக்கிறதுன்றது தான் இதோட பிரச்சனையே. ஏன்னா அப்படி கற்றுக்கிட்டா தான் ஒரு கோராக போகும், ஒரு ஆர்ட் ஒரு கோராக போகும், அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக முடியும். கற்றுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியன்ஸாக பெரிய லெவலில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. இப்போ நம்ம பாக்ஸிங் எடுத்துக்கிட்டால் அது நேஷ்னல் லெவல்லாம் இருக்குது, ஒலிம்பிக்ஸ்லாம் கூட இருக்குது போட்டிகள்.
அந்த மாதிரி வருமத்துக்கு போட்டிகள்லாம் இருக்கா? வர்மத்துக்கான போட்டிகள்லாம் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ரெகனைசேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வர்ம தற்காப்புக்கு இல்லை. வர்ம மருத்துவம் ஆல்ரெடி சொன்னேன் நான் உங்களுக்கு. பிஎஸ்எம்எஸ் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. எம்டியில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் தற்காப்புக்குன்றது இங்கே இல்லை. தற்காப்புங்கன்றது இங்கே மறைக்கிறாங்க. தற்காப்பு நிறைய பேர் கற்றுக்கிறது இல்லை. வர்மனாலே மருத்துவன்ற முறை போயிடுது உங்களுக்கு. வர்ம தற்காப்புக்கு அடுத்து தான் மருத்துவன்ற தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் தற்காப்பில் நீங்கள் நல்லா அடிப்பிடி வெட்டு குத்து கற்று அப்பனே வர்ம இலக்கு செய்யணும் தான் வார்த்தையே சொல்லியிருக்காரு. ஸோ இது தெரியாமல் நீங்கள் இலக்கு செய்யறது ஜஸ்ட் பிஸ்னஸாக போய்ட்டுமே தவிர அது வந்து ஒரு முறையான வர்மமாக போகாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னா இதை கற்றுக்கிட்டு வர்ம இலக்கு சிகிச்சை பண்ணால் தான் ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து கம்மியாயிருச்சு. நேராக வர்மனாலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் லெவல் போகிறனால தற்காப்போட முகம் வந்து அதுக்கு அங்கீகாரம்ன்றது இல்லை. உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகனைட் பண்ணாதான் சொல்ல முடியும். நீங்கள் சிலம்பம் பாருங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ரெகனைட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி வர்மத்துக்கான ரெகனைஷன் இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் கவர்மெண்ட்னு நினைக்கிறீங்க? அதுக்கான இங்கே தமிழ்நாட்டில் எந்த வாரியத்தில் இருக்குது வர்மம் இல்லை. கலை பண்பாட்டு துறையில் வர்மங்களில் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணுற ஆசான்களுக்கு வேணால் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அது இயல்பாக இருக்கும். அது எல்லா கலை பண்பாட்டு துறையிட்டு நிறைய ஆர்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது, அதில் கொடுக்கலாம். இது தனியாக ஒரு ஆர்ட்டாக எடுக்கிற அளவுக்கு இங்கே இல்லை. இது ஒரு மார்ஷியாட்டாக இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்கன்னா இல்லை, கிடையாது. சிலம்பம் ஒரு ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சிலம்பம் ஸ்போர்ட்ஸ், நாட்டிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் தவறாக சொல்ல அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்படி வர்மத்தை கொண்டு போகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். இதை பற்றியான விழிப்புணர்வு இன்னும் நிறைய இல்லை. ஏன்னா உங்களுக்கு இதை கவர்மெண்ட் அதை கொஞ்சம் விழிப்புணர்வாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனால் மட்டும்தான் இதை ஒரு மாற்ற முடியும். இதே நீங்கள் வந்து மற்ற ஒரு ஸ்டேட்டில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் அடுத்து நம்ம அதிகமாக சொன்னது இப்போ கேரளா கலை ஃபெக்டரி சொல்லிட்டோம். அவங்க டூரிசம் போர்டில் வச்சுருக்காங்க. அதை அவங்க ஒரு ஸ்டேட்டோட மார்ஷியலாக கன்வே பண்ணுறாங்க. அதை இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு கேரளா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு கலர் ஃபெக்டில் வர்ற ஒரு மெத்தட் தான் பார்ப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் கதகளி ஆடுவாங்க. ஸோ அப்படி போயிடும். இங்கே அப்படி இல்லை. தமிழ்நாட்டு அப்படி ஒரு மெத்தட் இல்லை. இப்போ சிலம்பத்தை கொண்டு வராங்க, இல்லைன்னு சொல்லலை, தவறாக சொல்லலை, நல்லா வளரட்டும். பட்டு வர்மத்தை அதை பற்றி அப்படி ஃபோக்கஸ் கிடையாது. அப்படி இது ஒரு தற்காப்பு ரீதியான கலையை கொண்டு போகிறதுக்கான ஒரு மெத்தட் நான் கொண்டு வரல. ஒரு வழிவகை இல்லை. ஒரு வாரியமாகவோ அல்லது ஏதோ ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு அமைச்சகத்துக்கு போய் அதை கொண்டு வரணுன்றது இல்லை. நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதை பார்க்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து பெரிய லெவலில் போகல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் மூவ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை ரெகனைசேஷனே இல்லாத ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸாவோ அல்லது ஒரு மார்ஷியல் ரெகனைட் பண்ண மாட்டாங்க. பட் மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம அண்டை மாநிலத்து ஸ்டேட்டில் கூட நிறைய இருக்குது. இது வரைக்கும் ஒரு 7-8 ஸ்டேட்டில் கூட அது மார்ஷியலாட்டாக கன்வே பண்ணுறாங்க. அது ஸ்டேட் மார்ஷியலாட்டாக கன்வே பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட் மார்ஷியலாக கன்வே பண்ணுறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டு ஸ்டேட் மார்ஷியல்னு கிடையாது. ஒருவேளை இது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினச்சிருப்பாங்களோ? ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து கொம்பு வேணும், அது வேணும், இது வேணும். இதுனா சும்மா ஒரு பாயிண்டில் குத்தியே நம்ம எதா பண்ணலாம்ல. அது ரொம்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது என்னன்னா நம்ம நீங்கள் முத்திரை மாத்திரை அளவுக்கே போக வேண்டியதில்லை. இவன் ரொம்ப அடிச்சோன்னே கீழே விழுகிறதுன்னு இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. தொடுவரும் படுவரும் தட்டு வருமம், அதுக்கடுத்து தான் மற்ற படிநிலைகள் இருக்குது. ஸோ இந்த வர்மங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு தற்காப்புறதியாக பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்க முடியும். நீ எடுத்தோடனே அந்த டெப்த்தான மெத்தட் தான் நீங்கள் போன அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன வரிசை முறைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம். ஒரு தற்காப்பு கலையாக நீங்கள் இதை தாராளமாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம கொண்டு போகலாம். இது ஏன் ரெகனைஸ் ஆகலைன்றது காரணம் தான். மக்கள்கிட்ட இது தற்காப்பு பற்றியான அறிவு இல்லை, கொண்டு போக முடியலை, விழிப்புணர்வு இல்லைன்றது காரணம். அது ஒன்று தான். மக்களை சொல்ல முடியாது இல்லையா உங்களுக்கு. ஏன்னா அது உங்களுக்கு மீடியாவும் ப்ளஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் தான் அதை கொண்டு போக முடியும். இப்போ மற்ற கண்ட்ரிஸ் படம்லாம் பார்க்கும்போது, இப்போ ஜாப்பனீஸ் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கவும் நிறைய ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி அந்த கலைகள்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இங்கே அந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மற்ற கண்ட்ரிஸ் அந்த ஃபைட்டை பற்றிலாம் என்னென்னு நினைக்கிறீங்க? சினிமா சண்டைன்றது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் அது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கிறது தான். ஒரு சாதாரண விஷயத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்தி பார்த்தா தான் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், பார்ப்பாங்க. பட் என்னென்னா நம்ம ஊரை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது சைனீஸ் ஃபிலிம்ஸ் எடுத்திங்கன்னா கும்ஃபு ஊஷு இந்த மெத்தட், விங்சங் இந்த மெத்தட்லாம் அதில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அந்த பார்டர்ஸ் ஆஃப் நேபாள் அங்கிட்டு போகும்போது கொஞ்சம் அருணாச்சல் பிரதேஷ் ப்ளஸ் சைனீஸ் அங்கே போகும்போது இந்த மார்ஷியல்ஸ்லாம் இருக்குது. இங்கே யூஸ் பண்ண மெத்தட்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் கராட்டே ஃபார்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய மார்ஷியல்ஸ் மூவிஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்தில் மூதா யூஸ் பண்ணுற மார்ஷியல்ஸ் மூவிஸு இதெல்லாம் வருது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு சைனீஸ் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் நிறைய மார்ஷியல் ஆர்ட் பேசிஸ் தான் இருக்கும். சைனாவோட முக்கியமான பிரதான வருமானங்கள்லாம் அங்கே மார்ஷியல்ஸ் தான் இருக்குது. அங்கே கற்றுக்கிறவங்களுக்கு வந்து பார்க்குறவங்க டூரிசம் அதிகமாக இருக்குது. தென் கற்றுக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணி படம் எடுக்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே மறைமுக ஒரு வியாபாரம் இருக்குன்றத விட நான் அதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த ஊர்லலாம். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஃபிலிப்பைன்ஸில் கூட மூவி எடுக்கிறாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவி எடுக்கிறாங்க.
சைனாவில் ஆல்ரெடி சைனாவோட படம் தான் உலகம் ஃபுல்லாக ஓடுது உங்களுக்கு. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. ஜாப்பனீஸ் மூவிஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ், கொரியா எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்குது. பட் நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் கம்பேரிஷன் மட்டும் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஊர்களில் அது படங்களை பார்க்கும்போது நம்ம நல்லாயிருக்கும். பட் ரியலிஸ்டாக பண்ணுறதுன்றது கொஞ்சம் அதோட வேகம் கம்மியாக தான் இருக்கும். படங்களை பார்க்குறனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் அந்த ஜாக்கி சான் படம், ப்ரூஸ்லி படம்லாம் ரசித்து பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா சண்டை போடுற அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன பசங்களாம். அந்த மாதிரி நம்ம வருமத்தை வச்சு படம் எடுக்கும்போது இங்கே கொஞ்சம் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வளரும். அது மாதிரி நம்ம அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோஸ் பண்ணும்போது ஒரு ஜாக்கி சான் இருக்காங்க, ஜெட்லி இருக்காரு, இல்லை இன்றைக்கி நிறையா இருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. ஸோ அப்படி அவங்க பண்ணும்போது ஈஸியாக மக்கள் ரீச் ஆகும். படங்கள் மூலியமாக ரீச் ஆகும்போது அவங்க கற்றுக்கிறவருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாட்டில் அது மாதிரி இந்தியாவில் அது மாதிரி படங்கள் ஜானர் இல்லை. மார்ஷல் ஆர்ட் மூவின்ற ஒரு ஜானர் நம்மகிட்ட கிடையாது. அப்படி ஒரு ஜானர் இல்லை. இங்கே த்ரில்லர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குன்னு தவிர மார்ஷல் ஆர்ட் மூவி ஜானர் இல்லை. சில படங்கள் தான் அப்படி எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் அது ஹிட் ஆகுதான்னு கேட்டால் கொஞ்சம் ஹிட் ஆகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் டேரக்டர் எடுக்காமல் இருக்கலாம். மற்ற படங்கள் நிறையா நீங்கள் பாப்புலராக இருக்கக்கூடிய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்மேன் சீரிஸில் 5 சீரிஸ் 6 சீரிஸ் வருது, பார்த்துட்டு தான் இருக்காங்க. ப்ரூஸ்லியோட மாஸ்டரோட ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி படங்கள் எடுக்கலாம், இங்கே எடுக்க முடியும், நிறைய எடுக்க முடியும். பட் எவ்வளோ முன்னெடுத்து வராங்கன்றது தெரில. ஒரு ஆளுக்கு தற்காப்பு கலைன்றது எவ்வளோ முக்கியம்? தற்காப்பு கலைன்றதோட தற்காப்பு இன்றைக்கி அவசியம்தான். எப்படி அப்படின்னா உடல், மனம், பொருள் நம்ம தேவைப்படும். நம்மளுக்கு உடலை சார்ந்த விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தற்காப்பாக எடுத்துக்கிற மருத்துவமாக எடுத்துக்கலாம். நீங்கள் உடலுக்கு தேர்ப்பன தற்காப்பு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நம்ம சண்டை போடணும் அவசியம் இல்லை. பட் நம்மளை ஏதாவது ஒரு அஃபெக்ட் பண்ணுறாங்க, நம்ம உடமைக்கு பிரச்சனை வருது, நம்ம கூட இருக்கிற பிரச்சனை வருதுன்னா அதை முதல் தட்டி கேட்குற ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அது தற்காப்புன்ற ஒரு தேவை. அது இல்லாமல் ஒரு தைரியம் வருமானு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சண்டை போடுறதுக்குன்னு ஒரு மெத்தட் ஒன்று வேணும். ஸோ அது கற்றுக்கிட்டு தற்காப்பு இந்த தற்காப்புன்னு எல்லா தற்காப்பும் சொல்லலாம். தற்காப்புன்னு எதெல்லாம் கற்றுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தேவைப்படும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் உடமை உயிருக்கு 2 பிரச்சனை ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தற்காப்புன்றது எல்லா மனிதருக்கும் எசென்ஷியல் நீடு தான். இப்போ நம்ம வருமம் மெடிசின் ரீதியாக பார்த்தோம்னா நம்ம யானைகளை கூட அவங்க வரும கலையை வச்சு சரி பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி இந்த பரிணமிச்சு வரதான் ஒரு ஆர்ட்டாக இருக்கும். ஸோ வர்மக்கலை முதல்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சாதாரண அடிப்பட்டவங்களுக்கு, இல்லை ஒரு இடங்கள் அடிப்பட்டது, விலங்குகளில் போகும்போது விலங்குகளுக்கு அடிப்படுது, குதிரை அடிப்படுது, இல்லை மாட்டுக்கு ஒரு அடிப்படுது, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யானைக்கு அடிப்படுது. இதெல்லாம் இயல்பாகவே அது இந்த போன் செக்டார் இருக்குல்ல, ஜாயின்ஸில் அடிப்படுது அப்படின்னா அதை களிம்பு வச்சு கட்டி உங்களுக்கு என்ன சொல்கிறது, மூலிகையோட என்ன சொல்கிறது சாரத்தை வச்சு கட்டி பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. அது உங்களுக்கு நிறையா மாட்டு வாட நூல் இருக்குது, குதிரைக்கு தனி புக்கு இருக்குது, யானைக்கு கூட அந்த ஹிம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பழங்கால மெத்தட் எழுதியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நிறைய கட்டுமுறைகள் இருந்திருக்கு, வர்மங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. இப்போ வர்மம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இது அழியாமல் இருக்கணும்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல சொன்னது தான், இது கவர்மெண்ட் ரெகனைட் பண்ணணும். இது ஒரு ஸ்டேட் மார்ஷியல் ஆர்ட்டாக ரெகனைட் பண்ணால் மட்டும்தான் வர்மம் மற்ற நிலைக்கு போக முடியும். இன்றைக்கி இது ஒரு நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இன்றைக்கி இந்த ஆர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வேறு லெவலில் கொண்டு வந்து இருப்பாங்க. ஏன்னா ஒரு மருத்துவமும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்டுக்கூடிய ஆர்ட் வந்து ரொம்ப கம்மி இல்லை, அப்படி ஒன்று இல்லை, வேர்ல்ட்லேயே பெருசாக ஒன்று இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆர்ட்டை நீங்கள் போர்ட்ரேட் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்றப்ப ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவர்மெண்ட் தான் அதை வந்து ஒரு லெவல் கொண்டு போக முடியும். இப்போ தனிப்பட்ட முறையிலையோ தனிப்பட்ட ஒரு அசோசியேஷனோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஓரளவு கொண்டு போக முடியும். இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கலாம், கொண்டு போகலாம், ஒரு 1000 மாணவர்களோ 10,000 மாணவர் உருவாக்கலாம். இவங்க 10,000 பேர் கற்றுக் கொடுப்பாங்கன்ற சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலநிலை வேறு, எல்லாரும் தனிப்பட்ட ஒரு லைஃப் இருக்குது. அதை தாண்டி அவங்க கிளாஸ் எடுக்க முடியுமானா முடியாது, கஷ்டம் தான். ஸோ கவர்மெண்ட் தான் முன்னெடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இல்லாட்டி அது ஜஸ்ட் ஒரு வர்மக்கலைனா மருத்துவ ஆர்ட்டாக மட்டும் பார்த்துக்கூடிய தன்மை நிறையா, மருத்துவத்துக்காண்டி மட்டும் தான் வர்மம் இருக்குன்ற மாதிரியே போயிடும். அப்படி இல்லை, தற்காப்புன்றதா பெரிய முகம். இந்த முகம் தெரிஞ்சால் தான் நீ மருத்துவத்தை ப்ராப்பராக பண்ண முடியும். அப்படி முகம் இருக்குன்றது தெரியும். சரி, ஓகே ப்ரோ, நிறைய விஷயங்கள் வர்மத்தை பற்றி சொன்னீங்க. நம்ம ஸ்டுடியோக்கு வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர்மத்தை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.